இலங்கையை சுற்றி பார்க்க வெறும் 25,000 மட்டுமே. ஆமாம் மக்களே, இது கனவல்ல, முற்றிலும் உண்மை. வானூர்தி கட்டணம், காலை உணவு, தங்கும் விடுதி, அனைத்து போக்குவரத்துக்கள் உட்பட மார்ச் 30 முதல் திருச்சி யாழ்ப்பாணம் நேரடி வானூர்தி சேவை. இன்றே முன்பதிவு செய்யுங்கள். மேலும் விவரங்களுக்கு அணுகவும் உவகை உலா 9600021480. வணக்கம் நகரம் வாய்ஸ் நேர்களே. இன்று நம்முடன் ரஷ்யாவிலிருந்து பொலிட்டிக்கல் நியூரோ சயின்டிஸ்ட் திரு கிருஷ்ணா முத்துக்குமரப்பன் இணைந்திருக்கிறார். வணக்கம் சார். வணக்கம் சார், இங்க பார்த்தோம் அப்படின்னா அரசியல் விமர்சகரான திரு சவுக்கு சங்கர் அவருடைய வீட்டில் பயங்கரமான தாக்குதல் நடத்தியிருக்காங்க. இத்தனைக்கும் அவர் உடனடியாக காவல்துறைக்கு தகவல் சொல்லியிருக்காரு. ஆனாலும் அதுக்குள்ளேயே துப்புரவு பணியாளர்கள் அப்படின்ற போர்வையில ஒரு கும்பலே வீட்டை அடிச்சு அது மாதிரி துவம்சம் பண்ணியிருக்காங்க. தொடர்ச்சியாக அரசின் மீது பல குற்றச்சாட்டுகளை காணொலிகள் மூலம் சவுக்கு சங்கர் வச்சுட்டே இருந்தாங்க. இப்படியான சூழல் தான் இங்க நிலவிட்டு இருக்கு. இதை பத்தி நீங்க என்ன சொல்றீங்க? பொதுவா நான் ஒரு ஸ்காலரா நான் இந்த மாதிரி உள் விவகாரங்கள், இந்த அரசியல் சிக்கல்கள்ல பெருசா நான் கருத்து தெரிவிக்கிறது இல்லை. ஆனா இது தமிழ்நாடு வெக்கப்பட வேண்டிய ஒரு நீண்ட நெடிய அரசியல் பாரம்பரியம், வரலாறு, பண்பாடு எல்லாம் உள்ள ஒரு சமூகம் இவ்வளவு கீழான நிலைக்கு போயிடுச்சுங்கிறப்போ இதுல நம்ம பேசாம கருத்து தெரிவிக்காம இருக்க முடியாதுங்கிறதுனால நான் இதை நம்ம பேசி ஆக வேண்டியதா இருக்கு. இது அப்பட்டமான இது அரச பயங்கரவாதம்னு சொல்றதை விட இது ரொம்ப ஒரு இழிவான காட்டு மிராண்டிகளோட கையில அதிகாரம் வர்றப்போ என்ன செய்வாங்களோ அந்த மாதிரியான ஒரு நிலை. இது ஒட்டுமொத்த ஜனநாயக சக்திகளும் முற்போக்கு சக்திகளும் இடதுசாரி சிந்தனை கொண்ட இளைஞர்களும் இதை கடுமையாக எதிர்க்கணும். இது இவங்களுக்கு நடந்துச்சு, அவங்களுக்கு நடந்துச்சு அப்படிங்கிறத தாண்டி இப்படியான ஒரு பொலிட்டிக்கல் கல்ச்சர் தமிழ்நாட்டில் வரக்கூடாது. அது ஒரு முன்மாதிரி அமையக்கூடாது. இது எப்பவுமே நடந்தது இல்லையே. அதாவது அம்மையார் ஜெயலலிதா ஒரு பெரிய ஆட்டோகிராட் மாதிரி சித்தரிப்பாங்க. அவங்கெல்லாம் இதில் என்னென்னவோ செஞ்சிருக்கலாம், எப்படி எல்லாமோ செஞ்சிருக்கலாம். அந்த மாதிரி எல்லாம் இப்படி இவ்வளவு தூரம் இழிவா போனதில்லை. அதுவும் ஒரு ஒரு அரசியல் கட்சி மேல, ஒரு அரசியல் கட்சி தலைவர் மேல ஒரு தாக்குதல் நடக்குது, இந்த மாதிரியான சம்பவங்கள் நடக்குதுன்னா கூட ஏதோ ஒரு வகையில புரிஞ்சுக்கலாம். அதுவும் கூட காலம் எவ்வளவோ மாறிடுச்சு, எவ்வளவோ முன்னேறி வந்துட்டோம். ஆனா ஒரு ஒரு பத்திரிகையாளர் மேல ஒரு விமர்சனம் வைக்கிறவர் மேல இவ்வளவுக்கு அவங்க கூட மிக நெருக்கமான நட்பு பாராட்டியவர். நான்லாம் கூட சவுக்கு சங்கரை கடுமையா எதிர்த்திருக்கேன் அந்த காலகட்டங்கள்ல. ஏன்னா திராவிட இயக்கங்கிறது ஒரு ஒரு மோசடி கும்பல், அதுக்கு ஆதரவு தெரிவிக்கக்கூடாதுன்னு நான் எதிர்த்திருக்கேன். அவருக்கு எதிராக இப்படி நடக்குதுங்கிறது இது அப்பட்டமான அரச வன்முறை, அரச பயங்கரவாதம். நேத்து நான் தோழர் ஏகலைவன் பேசியிருந்தாரு அவரோட எடிட்டோரியல்ல. அது அந்த அந்த அறச்சீற்றத்தை நான் முழுக்க ஏத்துக்கிறேன். இது மிக மிக கடுமையா எதிர்க்கப்பட வேண்டியது. இதைத்தோட நிறுத்தாம அடுத்த லெவலுக்கு ஜனநாயக சக்திகள் வெறும் விமர்சனத்தோட நிறுத்தாம எடுத்துட்டு போகணுங்கிறது தான் என்னோட கருத்து. நம்ம சில காணொலிகளையும் பார்க்க முடிஞ்சது. போலீஸ்காரங்க அந்த போராட்டம் நடத்தக்கூடிய அவங்க கிட்ட பேசுறாங்க. நீங்க போராட்டம் சொல்லி தானே பெர்மிஷன் வாங்கினீங்க, அப்புறம் பார்த்தா வீடெல்லாம் போய் அடைச்சு உடைச்சிட்டு வந்திருக்கீங்க அப்படின்னு சொல்லி போலீஸ்காரங்க அந்த போராட்ட குழு கிட்ட பேசுற மாதிரியான காணொலிகள் நம்ம பார்க்க முடிஞ்சது. இப்போ போலீஸுமே எதிர்பாராத விதமாக தான் இந்த கும்பலா போய் இவங்க எல்லாம் அடிச்சு ஒடிச்சிட்டாங்க அப்படின்ற மாதிரி நமக்கு அதுல இருந்து தெரிஞ்சுக்க முடியுது. அப்படி இருக்கும்போது இது முழுக்க அரச பயங்கரவாதம் அப்படின்ற வார்த்தை நீங்க ஏன் உபயோகப்படுத்துறீங்க? இல்ல அது போய் அப்பட்டமான போய் அவரு சங்கரே சொல்ற மாதிரி, இது நம்ம சங்கர் சொல்றத வச்சு நம்ம பேச வேண்டியது இல்லை. நம்ம பொதுவா இத கவனிச்சோம்னா அவர் கடைசியா இப்பதான் ஒரு 2 மாசமா என்னமோ தான் அந்த அட்ரஸ்ல தங்குறாரு. அதையெல்லாம் கண்டுபிடிச்சு வர்றதுக்கான சாத்தியக்கூறுகள் இல்லை. இரண்டாவது இந்த இந்த கூட்டமும் அறியப்படாத பொதுவா இந்த சமூக பிரச்சனைகளுக்காக முன்னின்று போராட்டங்கள்லாம் அறிவிக்கக்கூடிய குழு கிடையாது. இது ஒரு கூலிப்படை. திராவிடம் எப்பவுமே அப்படிதான் செய்யும். ஒரு நடிகையை பிடிச்ச ஒரு தமிழ் தேசிய தலைவருக்கு எதிராக நிறுத்தம், அப்புறம் ஒரு காவல்துறையில் கண்ணியம், அதுல இருக்க மகளிர் காவலர்கள் கண்ணியம் போச்சுன்னு ஒருத்தங்களை கூட்டி நிறுத்தம். இந்த மாதிரி யாரையாவது தூண்டி விட்டுட்டு வேடிக்கை பார்க்கும். அந்த அட்ரஸ் தெரிஞ்சிருக்க வாய்ப்பு இல்லை. ரெண்டாவது நம்ம அறிவிச்சு ஆர்ப்பாட்டம் நடத்துறதுக்கும் ஒரு 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 ப்ரொட்டஸ்ட் பண்றதுக்கும் கூட இப்பெல்லாம் பர்மிஷனே கிடைக்கிறது இல்லை. ஏன்னா நம்ம போய் நான் புதுக்கோட்டை பகுதியை சேர்ந்தவன். அங்க சின்ன சின்ன சமூக அவலங்கள் சார்ந்த பிரச்சனைகளை பேசுறதுன்னா நம்ம போய் மாதிரி ஹைகோர்ட்டுக்கு போகணும். ஹைகோர்ட்ல பர்மிஷன் கொடுத்தது கூட ஏதாச்சும் ஒரு காரணம் சொல்லி தடுத்து நிறுத்துவாங்க. இப்படி எல்லாம் இருக்கு இல்ல. அதை பார்க்க முடியுது அந்த காணொலி. ஏன்னா அவங்க லைவ் போடுறாங்க. இது அதனாலதான் இது ஒரு பயங்கரவாதம்னு சொல்ற மாதிரி இருக்கு. ஏன்னா
ஒருத்தர் வந்து ஒரு வயதான முதியவர், ஒரு இஸ்லாமியர் வந்து என்னை கொலை செய்ய போறாங்க அப்படின்னு லைவ் போடுறாரு. கொஞ்ச நேரத்துல கொலை நடக்குது. அதே புதுக்கோட்டை எங்க பகுதியில தான். இந்த இயற்கை வள கொள்ளைக்கு எதிராக தொடர்ந்து போராடின ஜகுபர் அலி வந்து அவரும் அப்படியான ஒரு என்னை பின்தொடர்ந்து வர்றாங்க, எனக்கு ஆபத்து இருக்குன்னு சொல்றாரு. கொலை நடக்குது. நேத்து சேலத்துக்கு பக்கத்துல மனைவிக்கு முன்னாடி காரை நிறுத்தி எல்லாருக்கும் முன்னாடி ஒரு கொலை நடக்குது. இது மாதிரி கொலையை வந்து லைவ் போட்டு பண்ற மாதிரியான ஒரு சூழல் இருக்கு. இப்ப எடுத்து பாருங்க, இந்த அம்மா லைவ் போட்டு போகுது அங்க. ஒருவேளை அங்க சங்கர் இருக்காப்ல, அல்லது சங்கரோட நண்பர்கள் இருக்காங்க, உள்ள ஒரு மூதாட்டி இருக்காங்க. யாருமே தாயோட நம்ம சமூகத்துக்கு இருக்கிற உணர்வும் அந்த பிணைப்பு வந்து நம்ம பிரிக்க முடியாது. எதை வேணாலும் செய்வோம். அந்த நேரத்தில் அவர் ஏதாவது ஒன்று பண்ண போயிருந்தா அங்க அந்த மாதிரியான ஒரு சம்பவம் நடந்திருக்கும். இரண்டாவது வந்து இதை நீங்க நுட்பமா ஒரு விஷயத்தை பார்க்கணும். இந்த விஷயத்துல தான் நான் இது நீதி இதுல தலையிடணும்னு நினைக்கிறேன். ஏன்னா இங்க அரசின் எல்லா ஜனநாயக தூண்களும் வீழ்த்தப்பட்டது. நீதி மட்டும்தான் அடிக்கடி தொடர்ந்து பேசிட்டு இருக்கு. ஏன்னா இதே வழக்குக்காக இவரை கொண்டு போய் நீதிமன்றத்தில் நிறுத்துறாங்க. நீதிபதி சொல்றாரு இதுல அந்த மாதிரி எல்லாம் அவர் எதுவுமே பேசல. இன்ஃபேக்ட் அதை டீட்டெயிலா பார்க்க அவங்களுக்கு சார்பா தான் பேசியிருக்காரு. இது வந்து இடஒதுக்கீடு, ஒருத்தருக்காக கிடைக்கிற இடஒதுக்கீடு அல்லது ஒருத்தருக்காக கிடைக்கிற ஒரு வசதியை வந்து போலிகள் வந்து பறிச்சுக்கிறாங்க அப்படிங்கிறதான் பேசுறாரு. இதுல வந்து நம்ம அவரை சிறைப்படுத்த முடியாதுன்னு சொன்னதுக்கு அப்புறம் நீதிமன்றம் முடியாதுன்னு சொன்னதை இவங்க கூலிப்படை வச்சு செய்யறாங்க. அரசு நீதிமன்றம் முடியாதுன்னு சொன்னதை கூலிப்படை வச்சு செய்யறப்ப அது அரச பயங்கரவாதத்தை தவிர வேற ஒண்ணும் இல்லை. இது ஒரு காட்டாட்சிங்கிறதுலாம் இது ரொம்ப ஸ்மால் வேர்ட். இது மிக மோசமா இந்த தமிழர் வரலாற்றுல இப்படி எல்லாம் நடக்காது. இவங்க மட்டும்தான் அதை செய்வாங்க. இவங்க நிச்சயமா ஜெயலலிதா அம்மையார் இருக்க வரைக்கும் இதெல்லாம் இல்லாம இருந்துச்சு. ஏன்னா இவங்க இப்போ கோட்டைக்கு போக முடியல, அதிகாரம் இவங்க கைக்கு வரல. ஜெயலலிதாவை பார்த்து இவங்களுக்கு அச்சம் இருந்தது. அதுக்கப்புறம் இந்த வேலையில இந்த இதெல்லாம் கட்டவிழ்த்து விட்டுருக்காங்க. இது தொடர்ந்து நடக்குது. இது சங்கருக்கு மீடியாவில் ஒரு பேரும் பொதுவா அறியப்பட்ட பேருங்கிறதுனால இது நம்மளுக்கு வெளியில வருது. இந்த தாக்குதல் குறித்து சவுக்கு சங்கர் அவங்க பேசும்போது சொல்லியிருந்தாங்க, இது செல்வ பெருந்தகை அவருக்கு வந்து தொடர்பு இருக்கு. அவர் தான் முழுக்க முழுக்க இதுக்கு பின்னணியில காரணமா இருக்காரு. அதற்கு வந்து காவல்துறை கமிஷனர் வந்து அருண் வந்து உறுதுணையா இருந்திருக்காரு. இல்லைன்னா வந்து என் வீட்டு அட்ரஸ்லாம் யாருக்குமே தெரிஞ்சிருக்காது அப்படின்ற விஷயத்த சொல்றாரு. செல்வ பெருந்தகை அவங்க கிட்ட வந்து மீடியா கேட்குறாங்க. அப்படிங்கும்போது அந்த போன அந்த பெண்மணி வந்து காங்கிரஸ் கட்சியே கிடையாது. அவங்க உறுப்பினர் அட்டை இருந்தா காட்ட சொல்லுங்க. அவங்க காங்கிரஸே கிடையாது. இந்த மாதிரி எங்களை பத்தி வேணும்னே அவதூறு பரப்புறதுக்காக அவர் பேசியிருக்காரு அப்படின்னு சொல்லி அவர் சொல்லியிருக்காரு. அதாவது இந்தியாவிலே முதலா ஒரு மிகப்பெரிய ஊழல் செஞ்சு மாட்டிக்கிட்டது வந்து கருணாநிதி. மாட்டிக்கிட்டதுக்கு அப்புறம் அந்த அந்த கதை உங்களுக்கு தெரியும் நினைக்கிறேன். இதெல்லாம் சாக்கு எல்லாத்தையும் அரிசியோ சர்க்கரையோன்னு நினைக்கிறேன். எலி தின்றுச்சுன்னு, எலி எங்க சாக்க தின்றுச்சு, ஏதோ கதை சொல்லி நீதிமன்றமே குழம்பி இப்போ இந்த ரஜினிகாந்த் சொல்லுவார்ல, திடீர்னு கேட்ட தலை சுத்திரும்னு, அது மாதிரி சர்க்காரியாவே தலை சுத்துற மாதிரியான ஒரு பதில சொன்ன ஒரு கருணாநிதி. அந்த அந்த பாரம்பரியத்துல வந்தவங்க இது வரைக்கும் அதாவது எந்த வேலையும் எந்த உழைப்பையும் செய்யாம பல லட்சம் கோடி சம்பாரிச்சு வச்சிருக்காங்க. அதனால அவங்க கிட்ட போய் கேட்டு நம்ம திருடன்கிட்ட போய் இதெல்லாம் கேட்க முடியாது. நிச்சயமா அது நான் கூட சங்கர் சொல்றப்ப செல்வ பிறந்த இதுல வந்து சென்டர் பண்ணி பேசுறது எனக்கு ஆனா அந்த டீட்டெயிலுக்குள்ள போக விரும்பல. ஏன்னா திராவிடம் எப்பவுமே தனக்கான கூலிகளை வச்சுக்கும். ஒரு பட்டியல் சமூகத்துல இருந்து ஒருத்தனை வச்சுக்கோம், காங்கிரஸ்ல ஒருத்தனை வச்சுக்கோம், ஒரு பெண்ணியவாதியா ஒருத்தனை வச்சுக்கோம், ஒரு கம்யூனிஸ்டா ஒருத்தனை வச்சுக்கோம், இவங்களுக்கு அடியாள் வேலை பார்க்கறதுக்கு மீடியாவில் நிறைய எல்லா மீடியாவுமே அப்படிதான் வச்சுக்கோ. அந்த மாதிரி தான் நான் செல்வ பிறந்த பார்க்குறேன். செல்வ பிறந்த வந்து கோபாலபுரத்தின் எலும்பு துண்டு குலைக்கிற ஒரு ஒரு இதாக தான் நான் பார்க்குறேன். அது கோபாலபுரத்தை குளிர் வைக்கிறதுக்காக தொடர்ந்து அதுதானே நடக்குது. இப்போ சங்கர் மேல் நடக்கிற தாக்குதல் வந்து இது முதல் முறை இல்லை. காவல்துறை மூலமா அப்புறம் யாரோ தெரியாத ஆட்களை குட்டி வந்து ஒரு அம்மாலாம் அதை தான் அதுக்கப்புறம் பேட்டி எடுத்து போட்டிருந்தாங்க. யாரு என்ன போராட்டத்துக்கே வர்றோம்னு தெரியாம சேகர் பாபு கூட்டிட்டு வந்துட்டாரு. பார்த்தா அந்த அம்மா என்ன போராட்டத்துக்கு வந்தீங்கன்னு கேட்குறப்ப அந்த அம்மா சொல்லுது யாரோ சங்கர் கணேசாங்குது. அது வயசான அம்மா. அது சங்கர் கணேஷ் போய் அதுக்கப்புறம் இளையராஜா போய் அதுக்கப்புறம் ஏஆர் ரஹ்மான் போய் இப்போ ஜிவி பிரகாஷ் வரைக்கும் வந்தது அதுக்கு தெரியல. இந்த மாதிரி காமெடி எல்லாம் பண்ணுவாங்க. இது அந்த அம்மாவே வந்து பின்னாடி அந்த அம்மாவோட சமூக வலைத்தள பக்கத்துல வந்து செல்வ பெருந்தகை தான் வச்சிருக்கு. செல்வ பெருந்தகை எப்படிப்பட்ட ஆளுன்னு உங்களுக்கு நிறைய பேர் அதை பேசாம இருக்காங்க. பழைய வரலாறு தெரியாம இருக்கலாம். நான் மாணவ பருவத்திலேருந்து இதெல்லாம் கவனிச்சிருக்கிறதுனால முதல்ல விடுதலை சிறுத்தைகள் கட்சி துவங்கி ஒரு தேர்தல் 2 தேர்தல் தோக்குறாங்க. ஏன்னா நம்ம ஆளு வந்து
நம்மாலே வீழ்த்துவான். பட்டியல் சமூகங்கள் ரிசர்வ் தொகுதியில் என்ன கூட அவனே ஓட்டு போடாம திருமாவளவன் ஒரு தொகுதியில் ஒரு தேர்தலே 2 தேர்தலே தோத்தாப்புல. அப்புறம் 3வது தேர்தலில் அப்புறம் ஒரு விழிப்புணர்வு வந்து சரி நமக்கான அரசியலை நம்மளே செய்யணும்ட்டு ஜெயிக்கிறாரு. அதுல செல்வப்பிறந்தகை ஜெயிக்கிறாப்புல, திருமா ஜெயிக்கிறாரு, இன்னொரு ஆள் ஜெயிக்கிறாரு. கருணாநிதி முதலமைச்சர். செல்வப்பிறந்தகை மீண்டும் மீண்டும் கூப்பிட்டு பேசி அந்த வாரியம் இந்த வாரியம்னு கொடுத்து கட்சியை உடைச்சு 2ஆ பிரிச்சிட்டாரு. செல்வப்பிறந்தகையும் திருமாவையும் 2ஆ பிரிச்சிட்டாரு. செல்வப்பிறந்தகைக்கு அடையாளம் கொடுத்தது திருமா. அது அப்பெல்லாம் தாய்மண்ணா அந்த விசிகாவோட புத்தகங்கள் எல்லாம் எழுதினாங்க. அது எல்லாருக்கும் தெரியும். ஒரு புருஷனையும் பொண்டாட்டியும் கூட ஒன்னா வைக்க மாட்டார் கருணாநிதி. இது வந்து அப்போலேருந்து இப்போ வரைக்கும் தெரியும். திருமா வந்து கோபாலபுரத்து கால்களை சுத்திக்கிட்டு போகவே மாட்டாரு. இருந்தாலும் கூட கருணாநிதி அப்பவே ஒரு 30-40 ஆண்டுகளுக்கு முன்னாடியே வந்து அவர் ஃபோர்சி பண்றாரு. நாளைக்கு பின்ன ஒரு வேளை தமிழர்கள் எல்லாம் ஒண்ணு சேர்ந்து நின்று திருமா நம்ம மகனுக்கு எதிராக வந்துடக்கூடாது, ஒரு முதலமைச்சர் வேட்பாளராக வந்துடக்கூடாதுன்னு அரசியல் அந்த கட்ரோட் பாலிடிக்ஸ் கனிமொழி அழகிரியை சொன்னாங்கல்ல, அது மாதிரிதான். அந்த மாதிரி எல்லாம் யோசிச்சதுனாலதான் அப்பவே கோபாலபுரத்துக்கு கூலி அடியால் வேலை தான் செஞ்சாப்புல செல்வப்பிறந்தகை. அதெல்லாம் இப்ப பேச மாட்டாங்க. வன்னியரசு விசிகா ஏன்னா விசிகா இன்னொரு விங்கு, இதே அடியால் கும்பலின் இன்னொரு விங்கா விசிக செயல்படுறதுனால பேச மாட்டாங்க. ஸோ அதனால நம்ம செல்வப்பிறந்தகை பேசுறதெல்லாம் செல்வப்பிறந்தகைக்கு வேற வேற தொடர்பு எல்லாம் இருக்குன்னு வேற ஒரு தேசிய கட்சியோட தலைவர் சென்னையில வந்து அந்த பட்டியல் சமூகங்களுக்கு ஒரு அங்கீகாரமும் ஒரு மரியாதையும் ஏற்படுத்தி கொடுக்கறதுக்காக பெரிய வேலைகளை செஞ்சவர். அவரே வீழ்த்தி அவர் இல்லாம போன வெற்றிடத்துல இந்த மாதிரியான சம்பவங்கள்லாம் நடக்குது. இதை ஒரு லார்ஜர் பிக்சர்ல தான் கனெக்ட் பண்ணி பார்க்கணும். இப்போ இந்த விஷயத்துல வந்து சவுக்கு சங்கர் அவர்கள் தொடர்ச்சியாக வந்து அரசுக்கு எதிராக நிறைய விஷயங்கள் பேசியிருக்காங்க. இவ்வளோ கோடி ஊழல் அப்படின்னு சொல்லி நிறைய டாக்குமெண்ட்ஸோடய நிறைய இடங்கள்ல பேசியிருக்காங்க. அது வந்து நேரடியா நம்ம பார்த்தோம் அப்படின்னா ஆளும் அரசுக்கு வந்து பயங்கரமான ஒரு நெருக்கடியை ஏற்படுத்துச்சு அப்படின்னு தான் சொல்லணும். இவ்வளவு நாளா வந்து ஒரு மாதிரி வந்து எதிர்ப்பா பேசுவாங்க, போவாங்க, வருவாங்க. ஆனா இந்த அளவுக்கு வந்து வீடு பூந்து அடிச்சது அந்த மாதிரியான சம்பவங்கள்லாம் யாருக்குமே நடந்தது கிடையாது. நம்ம பேசும்போது சும்மா வட மாநிலங்கள்ல இந்த மாதிரி வந்து பத்திரிகையாளர் தாக்கப்பட்டாங்க, சுட்டுக் கொல்லப்பட்டாங்க, அந்த மாதிரி நம்ம நிறைய செய்திகள் பார்த்திருக்கோம். ஆனா தமிழ்நாட்டுல இப்படி ஒரு சம்பவம் இப்போ ரீசெண்ட் டேஸ்ல பாக்குறது அப்படின்றது ரொம்ப புதுசா இருக்கு. இந்த சிச்சுவேஷனை நீங்க எப்படி பாக்குறீங்க? இது இவங்க இந்த திராவிடர்கள் மரபுலே ஊர்னது. இது வந்து மறைச்சிட்டாங்க. அதாவது இப்ப உங்களை மாதிரி ஒரு சில ஊடகங்கள் இதை பத்தி பேசுறோம், வைக்கிறோம், அதனால இது வெளியில தெரியுது. இது காலங்காலமா நடந்துச்சு. ஈவேரா இருக்கும்போதே அவருடைய மாணவராகவும் அண்ணல் அம்பேத்கருக்கு நண்பராகவும் இருந்த சண்டே அப்சர்வர் பாலசுப்ரமணியம் வந்து தேர்தலில் நிற்கிறாரு சென்னையில். இவர் போய் எனக்கு ஆதரவு கொடுங்கிறாரு, கொடுக்க மாட்டார். அவருக்கு அகைன்ஸ்டா ஒரு பிராமணர் ஆதரிக்கிறார் ஈவேரா. ஆதரிக்கிறது மட்டும் இல்லாம தேர்தலில் வந்து தேர்தலுக்கு முத நாள் வந்து இவர் இறந்துட்டாரு அப்படின்னு பரப்பி விட்டு இந்த கும்பல் தீகா கும்பல் வந்து பரப்பி விட்டு அவர் வீடு மேல கல்லெல்லாம் எரிஞ்சு நிறைய இதெல்லாம் நடந்துச்சு. காலங்காலமாவே உங்களுக்கு பாத்தீங்கன்னா நான்லாம் சின்ன வயசுல வளர்றப்ப திமுக ரவுடி கட்சின்னு தான் சொல்லுவாங்க. இது வந்து ஒரு ரவுடி கட்சின்னு யாரும் அப்படியான ஒரு பிம்பம் தான் இருக்கும். எல்லா ஊர்லயும் சாராயம் காய்ச்சறவன் இந்த கட்சியை சேர்ந்தவன தான் இருப்பான். சாமானியர்கள் வந்து ஒரு உழைக்கும் வர்க்கம், ஒரு உழவர்கள் வந்து எப்பவும் எம்ஜிஆர் கிட்ட மோசம் அது இதெல்லாம் இருந்தா கூட அவர் பக்கம் இருப்பாங்க. நான் எல்லாம் கூட அந்த சினிமா கவர்ச்சினால அப்படி இருந்திருக்காங்கன்னு அப்ப நினைச்சோம். இல்ல அந்த இப்ப பின்னோக்கி பார்க்கையில இவங்களுக்கு வந்து இது வந்து இவங்க மரபிலே ஊர்னது. உங்களுக்கு நினைவு இருக்கா என்னன்னு தெரியல. ஒரு ஸ்டாலின் வந்து தனக்கான ஆட்களை கட்சியில உருவாக்கையில வந்து அந்த பழைய தலைகளை எல்லாம் நீக்கினாரு. அப்ப வந்து சைதை கிட்டுவெல்லாம் வெளியேற்றினாங்க. சைதை கிட்டு வந்து ஒரு திமுக கொடுத்து அது அப்ப பரபரப்பா பேசப்பட்டுச்சு. இப்ப செய்திகள் எல்லாம் வந்துச்சு, மாலை முரசு எல்லாம் வந்தது. சைதை கிட்டு வந்து தனக்கு சீட்டு கொடுக்கலைங்கிறதுக்காக அவர் பெரிய அறியப்பட்ட பெரிய ரவுடி. சட்டையை கலட்டி உடம்பெல்லாம் வெட்டு, இந்த வெட்டெல்லாம் இந்த கட்சிக்காக வாங்கினேன், எனக்கு சீட்டு கொடுக்கலன்னு பேசினதா செய்தியெல்லாம் இருக்கு. அதனால இவங்க காலங்காலமா செய்யறது இதை இப்போ நம்ம மீடியா பேசுறோம். நிச்சயமா இது அதோட ஒரு மகுடம் தான் இதை சொல்லணும். ஏன்னா பத்திரிகையாளரை போய் இவ்வளவு தூரம் பண்ணி, ஏன்னா ஒடுக்கப்பட்டவன்னா இப்படி, பட்டியல் சாதினா இப்படி, இந்த சமூகம்னா இப்படின்னு ஒரு கட்டமைப்பு, ஒரு பொது புத்தி உருவாக்கி இருக்க இல்லை. இதெல்லாம் மாத்துறதுக்கு தான் ஆம்ஸ்டாங் போன்றவங்க எல்லாம்
பாடுபட்டாங்க. நிறைய பட்டியல் சமூக தோழர்கள்லாம் பாடுபட்டாங்க. முற்போக்கு சக்திகள், இந்த தமிழ் தேசிய தோழர்கள்லாம் பண்ணாங்க. ஆனா அந்த பட்டியல் சமூகம் இதுக்கு இந்த மாதிரியான வேலையை தான் செய்வான்னு கூட்டிட்டு வந்து செய்ய விடுறதுங்கிறது எவ்வளவு பெரிய அந்த சமூகத்தை எவ்வளவு தூரம் வீழ்த்துறதுன்னு பாருங்க. அதுக்கு பின்னாடி இருக்க அண்டர் கரண்ட் யோசிச்சு பாருங்களேன். இதெல்லாம் எந்த குற்ற உணர்வும் இல்லாம இந்த கட்சி பயன்படுத்தும். சீமானுக்கு எதிராக அருந்ததியர்களை தூண்டி விட்டு போராட வைக்கும். தேர்தலில் பிரச்சாரம் பண்ணையில போராட வைக்கும். இந்த மாதிரி ஒருத்தருக்கு எதிராக ஒருத்தரை மூட்டி விடுறது, இந்த மாதிரியான வேலைகளை வந்து செய்யும். இது வந்து மலத்தை வந்து வீட்டுக்குள்ள கொண்டு போய் தெளிக்கிறதுங்கிறது அவர் சங்கரே சொன்ன மாதிரி இது வந்து வேங்கை வேலை விட பல மடங்கு மோசமானது. ஏன்னா மீடியாங்கிறது நான்காவது தூண், ஜனநாயகத்தின் நான்காவது தூண்பாங்க. அந்த தூண் வந்து ஸ்ட்ராங்கா நிற்கக்கூடாது அப்படின்னு பண்ற வேலை வந்து அப்பட்டமான ஜனநாயக படுகொலை. அது அரசே செய்யறதுங்கிறது, அரசு அதிகாரத்தில் இருக்கவங்க செய்யறதுங்கிறது எந்த வகையிலும் ஏற்றுக்கொள்ள முடியாதது. நான் என்ன சொல்லுவேன்னா, சங்கரோட ரியாக்ஷன் வந்து இதுல ரொம்ப சப்டிலா இருக்கு. சங்கரோட ரியாக்ஷனும் மீடியாவோட ரியாக்ஷனும் இன்னும் மிக மோசமா இருக்கணும். ஏன்னா இது எங்கேயுமே நடந்ததில்லை. இது ஒரு முன்மாதிரியா வரக்கூடாது. நான் நேற்று ஒரு தோழர் தடா ரஹீமோட ஒரு காணொலி பார்த்தேன். அது முக்கியமான வார்த்தையை சொல்றாப்புல. இந்த மாதிரியான ஒரு ட்ரெண்ட் இதை வந்து நார்மலைஸ் பண்ணிட்டீங்கன்னா இது நாளைக்கு வந்து ஆட்சியாளர்களுக்கு எதிராக நடக்காதுன்னு எப்படி நிச்சயம்? அல்லது இன்னொரு பக்கத்துல பார்த்தா, இப்போ செல்வ பிறந்தகை தன்னை சார்ந்த சமூகம், தனக்கு வேண்டப்பட்டவங்க, தான் அந்த சாதிங்கிறதுனால இப்படி ஆட்களை திரட்டிக்கிட்டு வந்து பண்றாருன்னா, அதே ஆயுதத்தை வந்து இப்ப பாதிக்கப்பட்டவங்க எடுக்க முடியாதுன்னு சொல்ல முடியாது. இவங்களாச்சும் கூலிக்காக செய்யறவங்க. தெற்க வந்து இவரை சார்ந்தவர்கள் வந்து அங்கே அந்த சமூகம் வந்து கடைசி நாடி துடுப்பு இருக்கிற வரைக்கும் போராடக்கூடிய சமூகங்கள், தெற்க இருக்கிற சமூகங்கள். அவர் அண்ணன் கண்ணபிரான், அண்ணன் ஜான் பாண்டியன்லாம் இதுல தலையிட்டாங்கன்னா இது வேற மாதிரி போகும். ஆனா நான் அப்படிதான். ஏன்னா அந்த பாரதி சொல்ற மாதிரி வலியோர் தன்னை சிறியோரை வந்து வதைப்படுத்துறப்போ அது நம்ம பொறுத்து வேடிக்கை பார்க்கக்கூடாது. இது வந்து இந்த மாதிரியான நார்மலைசிங்கும் இந்த மாதிரியான ட்ரெண்ட் செட்டிங் வந்து தமிழ் சமூகத்தையும் தமிழர் ஜனநாயகத்தையும் வந்து ஒட்டுமொத்தமா வீழ்த்தி நம்மளை சந்தி சிரிக்க வச்சிரும். அதனால ஏன்னா இதை நீங்க இன்னொரு அதை ரொம்ப மென்மையா ஹேண்டில் பண்றாப்புல சங்கர் தான் தோணுது. ஏன்னா அவருக்கு எங்கேயுமே வீடு கொடுக்கல. மனிதனோட அடிப்படை தேவைகள்ல ஒண்ணு உண்ண உணவும் உறங்க இடமும். அவரால் எங்கேயுமே தங்க முடியல. ஹோட்டல்ல தங்கி இருக்கிறாப்புல. இப்போ ஒரு வீட்டில் வந்து தங்கி இருக்கிறப்போ அதுவும் தெரிஞ்சு அதிகார வர்க்கம் மூலமாகவும் காவல்துறை மூலமாகவும் நெருக்கடி கொடுத்து அங்கேருந்து காலி பண்ண சொல்லிட்டாங்க. அவரால் ஒரு 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 அலுவலகம் நடத்த முடியலன்னா அவர் சொந்த நாட்டில் அகதியாக்கப்படுற நிலைமைங்கிறது யோசிச்சு பாருங்க. அதுவும் தனக்கு இப்போ ஒரு அந்நியர்கள் வந்து இப்போ சிங்களம் வந்து ஆட்சியை பிடிச்சிட்டான், இல்ல முதலாளிகள் ஐரோப்பாவில இருந்து வந்து காலனி ஆதிக்கம் பிடிச்சிருச்சு, அப்படி ஒரு நிலை ஏற்படுதுன்னா அதை வந்து நம்ம ஏத்துக்கலாம். சொந்த மண்ணில் சொந்த ஊர்ல ஜனநாயகம் பேசி அறம் பேசி அநியாயத்துக்கு எதிராக குரல் கொடுத்ததுக்காக இப்படி நடக்குதுன்னா இதெல்லாம் வந்து நம்ம படங்கள்லையும் கற்பனைகள்லையும் மட்டும்தானே யோசிச்சு பார்க்க முடியும். அதை எப்படி சங்கர் வந்து ரொம்ப, அதாவது அந்த காலனி ஆதிக்க காலங்கள்ல, அப்புறம் இந்த அரபு நாடுகள்ல தீவிரவாதிகள் ஆட்சியை பிடிச்ச காலங்கள்ல வந்து சில பத்திரிகைகள் வந்து தலையங்கம் வெளியிட்டது. இந்த பத்திரிகை இத்துடன் தற்கொலை செய்து கொள்கிறது அப்படின்னு போட்டு அது உலகமே ஒரு குற்ற உணர்வு தள்ளிச்சு. எல்லாருக்கும் வாசிக்கிறவனுக்கு, ஒரு ஜனநாயகத்தின் மீது நம்பிக்கை கொண்டவனுக்கு, ஒரு குறைந்தபட்ச அறம் கொண்டவனுக்கு வந்து அது வெட்கப்படுற மாதிரியான ஒரு சூழ்நிலை வந்துச்சு. அதை ரொம்ப எளிதா சொல்லிட்டு கடந்து போறாப்புல. சங்கர் சொல்றது வந்து சவுக்கு இத்துடன் தற்கொலை செய்து கொள்கிறது அப்படிங்கிறாப்புல. அது வந்து ஒரு வெட்கக்கேடான விஷயம். நம்ம எல்லாம் சுத்தி நிக்கிறோம், அறத்துக்காக பேசுறாப்புல. இந்த சமூகத்துக்காக பேசுற ஒரு ஊடகம் வந்து இங்க இயங்க முடியல, தற்கொலை செய்து கொள்கிறதுங்கிறது வந்து உண்மையிலே வெட்கப்பட வேண்டிய விஷயம் இல்லை. இது அவரும் ரொம்ப லைட்டா இந்த சமூகத்தின் மீது நம்பிக்கை இழந்துட்டாப்லையான்னு தெரியல. அவரும் ரொம்ப எளிதா சொல்லிட்டு போறாரு. மக்களும் இது ஒன் மோர் இன்சிடென்ட்ங்கிற மாதிரி பாக்குறாங்க. பட் ஆனா முற்போக்கு சக்திகள் தடா ரஹீம் பேசியிருக்கிறாரு, சீமான் பேசியிருக்காரு, ஏகலைவன் ரொம்ப காட்டமா பேசியிருந்தாரு, இடுமாவன தமிழ் தேசிய சக்திகள் தான் இதை தொடர்ந்து பேசுது. பாசிச சக்திகள், வலதுசாரிகள் பார்க்குற பாஜக கூட பேசுது. அதனாலதான் நான் தொடர்ந்து சொல்லுவேன், திராவிட பாசிசம், திராவிட பார்ப்பனியம்ங்கிறது, சனாதனம்ங்கிறது ஆரியத்தை விட மிக 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 மோசமானது. அதுதான், அதாவது கோபி நாயனாருக்கு நடந்ததும் சங்கருக்கு நடந்ததும் வேற வேற இல்லை. கோபி நாயனார் இதைதான், தோழர் கோபி நாயனார், டாக்டர் கோபி நாயனார் இதைதான் சொல்றாரு, எனக்கு அச்சமாக இருக்கிறதுங்கிறாரு. எதுக்கு அச்சமா இருக்கிறதுனா,
கோபி நாயனார் இதுல இருந்து அடுத்த ஸ்டெப்புக்கு போனா அவருக்கு சங்கருக்கு நடந்ததுதான் நடக்கும். எனக்கு நடக்கும், உங்களுக்கு நடக்கும், எல்லாருக்கும் நடக்கும். அதான் நடக்குது. ஆனா இவங்க வந்து வெளியில தெரிகிற பிம்பம்ங்கிறதுனால இவங்க மேல இன்னும் அக்ரெசிவா இந்த மாதிரியான தாக்குதல்கள்லாம் நடக்கும் அப்படிங்கிறது வந்து வெக்கப்பட வேண்டிய விஷயம் தான். ஆக்சுவலா நீங்க சொன்ன வார்த்தை ரொம்ப எனக்கு அது ரொம்ப ஆழமா இருக்கு. சொந்த மண்ணிலேயே வந்து ஒரு அகதி போல எங்கேயுமே தங்க விடாம, எங்கேயுமே இருந்து வேலை பார்க்க விடாம, இப்படி வந்து அரசு செய்யக்கூடிய விஷயங்கள ஒருத்தர் சுட்டி காட்டுறாரு அப்படின்றதுக்காகவே வந்து ஒருத்தர வந்து எதுவுமே செய்ய இயங்க விடாம நடத்துறதுன்றது ஒண்ணு இங்கே நடக்குதுல்ல. அது ரொம்ப கொடுமையான விஷயமா தான் இருக்கு. நிச்சயமாங்க. அது இதோட அண்டர்லைங் மெக்கானிசம் அதுதான். அந்த அந்த ஸ்ட்ரக்சர் அப்படியான ஒரு ஸ்ட்ரக்சரை கிரியேட் பண்ணி ஒன்னு எல்லா வகையிலையும் ஒன்னு இயங்க விடாம பண்ணுவான். நீ அட்ரஸ் இல்லாம போயிருவேன்லாம் இந்த சண்டையில எல்லாம் பேசுவாங்கல்ல, அந்த தெருச்சண்டையில எல்லாம் பேசுவாங்கல்ல, கோபத்துல பேசுவான். அதெல்லாம் செய்ய முடியாது யாராலையும். செய்ய மாட்டான். அவனுக்கே அந்த உணர்வு வராது. இது அதனாலதான் ஐயா குணா அவங்க வந்து சொல்லுவாங்க, இது வந்து ஒரு காட்டுமிராண்டி திராவிட அநாகரிக காட்டுமிராண்டி கும்பல்பாரு. இது வந்து அங்கேருந்து அப்படிதான் வந்துச்சு. அதோட செயல்பாடும் இயங்கியலும் அப்படிதான் இருக்கும். அது சங்கர் போன்றவங்க இப்போவாவது புரிஞ்சுக்கணும். இவங்கதான் தொடர்ந்து இன்னுமே கோபி நாயனாரையும் சங்கரையும் கேட்டா தங்களை பெரியாரிஸ்டுகள்னு அழைச்சுக்கோங்க. அப்படிலாம் எதுவுமே இல்லை. இது வந்து ஸ்டார்ட் ஆனதே அவர்கிட்ட இருந்து தான். இந்த மாதிரியான வன்முறை, முதலாளிகளுக்கு ஆதரவா நிக்கிறது, இதெல்லாமே அங்கேருந்து ஸ்டார்ட் ஆச்சு. இது உண்மை. அதை நீங்க புரிஞ்சுக்கிட்ட வரைக்கும் உங்களை போன்ற மீடியாக்கள் வந்து நடுநிலை மீடியாக்கள் இதை புரிஞ்சுக்கணும். இது மக்கள்கிட்ட போய் சேராம சரியா போய் சேராம கூட இருக்கிறதுக்கு காரணம் இந்த மீடியாக்களை கூட ஏவல் நாய்களாக பயன்படுத்துறாங்கிறத அதை இடும்பவன கார்த்தி ரொம்ப தெளிவா சொல்லியிருப்பாப்ல. இந்த கார்த்திகை செல்வன் மாதிரியான ஆட்கள், குணா மாதிரியான ஆட்கள், ஜென்ரா மாதிரியான ஆட்கள் வந்து இந்த மாதிரி அநீதி, சொந்த சமூகம், சொந்த கூட்டத்துக்கு எதிரான அநீதி நடக்கிறத கூட கார்பெட் கீழே போட்டு கவர் பண்றாங்க. இது வந்து ஒரு இழிநிலை, இந்த மாதிரியான வாழ்க்கையே இழிவான வாழ்க்கை, இப்படியான ஒரு வாழ்க்கையை வாழக்கூடாது அப்படின்னு அவரு பேசியிருந்தாப்புல. அது ரொம்ப மிகச்சரியான பேச்சு. ஏகலைவன் பேசியிருந்தாப்புல. அது அது உண்மை. அதை வந்து அதை உணர்ந்து பாருங்க. சொந்த நாட்டுல எந்த பிரச்சனையும் இல்லை, ஒரு ஒரு அறத்துக்காக நிக்கிறது வந்து இப்படியான ஒரு சூழல்ல கொண்டு வந்து நிப்பாட்டுது. இதுக்கு முன்னாடி பெண் காவலர்களை விட்டு அசிங்கப்படுத்துறது, இது பெண் காவலர்களை விட்டு அசிங்கப்படுத்துறது, இதுல ஒன்றும் அசிங்கமே இல்லையே. அதாவது ஃபெலிக்ஸுக்கு எதிராக இந்த மாதிரியான ஒரு வன்முறை நிகழ்ந்த போது, அரச வன்முறை நிகழ்ந்த போதும், சவுக்கு சங்கருக்கு எதிராக இதுக்கு முன்னாடி நடந்த போதும் இதை வேடிக்கை பார்த்துக்கிட்டு இருக்குன்னு நினைச்சுக்கிட்டு இருக்காங்க. கிடையாது. சர்வதேச அளவுல இருக்கிற நிறைய ஸ்காலர்ஸ், நிறைய சயின்டிஸ்ட், நிறைய ப்ரொஃபசர்ஸ் வந்து ஒரு மூவ் இருந்துச்சு. அப்ப ஃபெலிக்ஸ் கைது செய்யப்பட்ட போது இனியும் அமைதியா இருக்கக்கூடாதுன்னு ஒரு நகர்வு இருந்துச்சு. இதை நோம் சாம்ஸ்கி கிட்ட எடுத்துட்டு போகணுங்கிற மாதிரியான ஒரு நகர்வு இருந்துச்சு. அந்த நேரத்துல அது கொஞ்சம் தாமதமானதுனால அது நடக்காம போயிருச்சு. ஆனா இது இப்படியே போயிட்டு இருந்துச்சுன்னா, இது மாதிரி நடந்த தேசங்கள்ல வந்து அதிகாரிகள் வந்து பென்ஷன் இல்லாமல் ரிட்டையர் ஆக வேண்டிய கட்டாயம் ஏற்பட்டதுங்கிறத வந்து அதிகார வர்க்கம் புரிஞ்சுக்கணும். அப்படியெல்லாம் நகர்வுகளுக்கு வந்து ஜனநாயக சக்திகளையும் ஸ்காலர்களையும் கொண்டு போய் தள்ளுவாங்கிறது தான். அப்படிதான் தோணுது எனக்கு. நிச்சயமா. இவ்வளவு நேரம் உங்களுடைய நேரத்தை செலவிட்டு நிறைய விஷயங்கள் பகிர்ந்துக்கிட்டீங்க. ரொம்ப நன்றி சார். நன்றிங்க.